பொங்கல் பண்டிகை வழிபாடும் முறை. தமிழரின் முக்கிய தினமாக விளங்கும் தைத்திருநாளான பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை வட மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகின்றன. இந்த தைத்திருநாளானது தமிழகத்தில் 4 நாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த தினம் விவசாயம் செழிக்கவும் வசதி வாய்ப்புகள் பெருகவும் தமிழர்கள் தொன்று தொட்டு சூரிய பகவானை வழிபட்டு வரும் ஒரு முக்கிய விழாவாக இவ்விழா அமைய பெற்றுள்ளது. சரி, விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று இன்றைய பதிவில் படித்து தெரிந்து கொள்வோம் வாங்க. நிறைய பேர் புதிதாக திருமணம் ஆனவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் தனியாக இந்த பொங்கலை கொண்டாடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் இந்த பொங்கல் திருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரிந்திருக்காது. அவர்களுக்கு உதவிடும் வகையில் இன்று நாம் பொங்கல் திருநாளை வழிபாடும் முறையை பற்றி பதிவு செய்துள்ளோம். அதனை இப்பொழுது படித்தறியலாம் வாங்க. போக்கி பழையன் கழித்தல் புதியன புகுதல் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. அந்த வருடத்தில் நடந்த பழைய சம்பவங்கள், வெண்டாத துன்பங்கள் அதையெல்லாம் மனதில் இருந்து கழித்துவிட்டு போக்கி அன்று நமது வீட்டில் தேவையில்லாத பொருட்கள், துணிகள் இருக்கும் அதனை எரித்துவிட்டு அதனுடன் நமது மனதில் இருக்கும் பழைய கசமான விஷயங்களையும் சேர்த்து எரித்துவிட்டு அதனை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் மறந்துவிட்டு இந்த புதிய வருடத்தில் புதிய மனிதனாக காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் இந்த போக்கி பண்டிகை. போக்கி என்கின்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால் பழையன போக்கு என்பது தான் அதனுடைய பொருள். போக்கு என்கின்ற வார்த்தை கால போக்கில் போக்கி என்று மாறிவிட்டது. இந்த போக்கி பண்டிகை அன்று சிலரது வீடுகளில் 4 இலைகளை கொண்டு காப்பு காட்டுவார்கள். இந்த காப்பு எதற்கு காட்டப்படுகிறது என்றால் இந்த புதிய வருடத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் எண்ணமும் நம்மை அண்டாமல் இருப்பதற்கு இந்த காப்பு காட்டப்படுகிறது. புளைப்பூ, மகிழம்பூ, வேப்பிலை மற்றும் மாவிலை இந்த 4 இலைகளையும் சேர்த்து வைத்து கட்டி அதனை வீடுகளின் வாசல் மற்றும் 4 மூலையிலும் கட்டிவிடுவார்கள். தைப்பொங்கல் பொங்கல் வழிபாடு. 2வது நாள் தைப்பொங்கல். இந்த நாள் அன்று உங்கள் வீட்டின் நடு வாசலில் தாராளமாக இடம் வசதி இருக்கிறது என்றால் அங்கு 2 அடுப்புகளை செட் செய்து அந்த அடுப்பிற்கு மாக்கோலம் அல்லது அரிசி மாவில் கோலம் இடவும். பிறகு அந்த அடுப்பிற்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். இவ்வாறு இடம் வசதி இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் சமையல் அறையிலேயே பொங்கல் வைக்கலாம். ஆக சமையல் அறையில் இருக்கும் அடுப்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். பிறகு அடுப்பில் மண் பானையோ பித்தளை பானையோ எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றில் 2 பானைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பானைக்கு விபூதி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பானையின் கழுத்து பகுதியில் பஞ்சால் கொத்து கட்டிவிடவும். பிறகு பசும்பால் மற்றும் தண்ணீர் கலந்து பொங்கல் பனியில் ஊற்றி பொங்கல் வைக்க வேண்டும். பொங்கல் வைப்பதற்கு முன்பு நல்ல நேரம் பார்த்து வீட்டில் விளக்கு ஏற்றிவிட்டு பொங்கல் வைக்க வேண்டும். வெள்ளை பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் 2ம் வைக்க வேண்டும். வெள்ளை பொங்கலுக்கு குழம்பாக அனைத்து வகை காய்கறிகளிலும் சேர்த்து கதம்ப சாம்பார் வைக்க வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பால் பாயசம், வடை, சைடிஸ் இவையெல்லாம் செய்து கொள்ளலாம். இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு முன்பு நீங்கள் காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு புது ஆடைகளை அணிந்த பிறகு மற்ற பணிகளை செய்ய ஆரம்பிக்கவும். பொங்கல் வைத்த பிறகு பூஜை அறையில் வாழை இலை போட்டு பொங்கல் மற்றும் சமைத்த உணவுகள், பழங்கள் இவையெல்லாம் வைத்து படையல் போட வேண்டும். பின் சூரிய பகவானுக்கு கற்பூரம் மற்றும் சாம்பிராணி கட்டிய பிறகு வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு கற்பூரம் மற்றும் சாம்பிராணி காட்ட வேண்டும். பிறகு நீர்விழாவி அனைவரும் சாப்பிடலாம். பொங்கல் சங்கராந்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.